ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போனால் இலக்கிய வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போந்தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்மளுடைய இலக்கியாவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோன் கால் வருதுங்க. நம்மளுடைய மாசிலாமணி கலந்து வந்து மாசிலாமணி பார்த்தீங்கன்னா இலக்கியா ஒரு தப்பு நடந்து போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன மாமா என்ன சொல்கிறீங்க அப்படின்ட்டு பத்திரி அடிச்சுட்டு கேட்குறாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் வீட்டில் இல்லாத நேரத்தில் லட்சுமி கையில் வந்து இந்த அஞ்சலியும் இந்த சிந்தாமணியை வந்து பிரச்சனை பண்ணியிருக்காங்கம்மா. அதில் வந்து லட்சுமிக்கு வந்து மூச்சு திணறல் வந்து ஏற்பட்டுருச்சு. நான் வந்து டாக்டருக்கு வந்து கால் பண்ணியிருக்கேன், டாக்டர் வந்து வரேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து மாசிலாமணி வந்து சொல்கிறாங்க. இதை கேட்ட நம்ம இலக்கிய வந்து பதறி அடிச்சுக்கிட்டு இதோ உடனே வந்து கிளம்பி வரமாமா அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜானு கையில் சொல்லிட்டு நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன் அத்தை, நீங்கள் வந்து பார்த்து பத்திரமா வீட்டுக்கு போங்க அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜானு வந்து வீட்டுக்கு போகிறப்ப பார்த்தீங்கன்னா என்ன ஜானு காலையிலே வந்து கோயிலுக்கு அப்படின்ற மாதிரி வந்து கேட்டதுக்கு எல்லாம் வந்து நம்மளுடைய கார்த்தியோட கல்யாண விஷயமா தான் போயிருந்தா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் இலக்கியாவை காணும், நீங்கள் 2 பேரும் தானே வந்து போனீங்க அப்படின்ற மாதிரி வந்து சொன்னதை பார்த்தீங்கன்னா இப்படி தான் வந்து அவங்க அம்மா வீட்டுக்கு வந்து போயிருக்கா, என்னன்னு தெரில அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. என்ன அவசரமாக வந்து கிளம்பி போயிருக்கா, என்கிட்டே எதுவும் சொல்லலை அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாருங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஜானு பார்த்திங்கன்னா நம்முடைய கார்த்திக் வந்து இதுக்கு மேலே எல்லாமே வந்து நல்ல காலம் தான், அந்த அஞ்சலியை வந்து பிரிஞ்சதுனால வந்து ரொம்பவே வந்து நல்லது தான், இதுக்கு மேலே வந்து கார்த்தியோட லைஃப்பில் வந்து நல்லதே தான் நடக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னார். அதுவும் போக வந்து இனி கார்த்திக் வந்து 2வது கல்யாண மண்டபத்தில் எந்த ஒரு தடையும் இல்லை அப்படின்ட்டு ஜோசியர் வந்து சொல்லிட்டாரு அப்படின்ற மாதிரி சொன்னதை கேட்ட நம்ம கௌதம் வந்து பயங்கர எக்ஸைட்டிங் ஆகிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஜோசியரும் வந்து ஒரு 2 பொண்ணு போட்டோ வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு பொண்ணு பார்க்குற விஷயத்தை வந்து கார்த்திக் வந்து தெரிய வேண்டாமா, அவனுக்கு வந்து டிவோர்ஸ் முதல்ல வந்து மெதுவாக வந்து வாங்கிடலாம், அதுக்காக அந்த கேப்பில் வந்து நம்ம ஒரு நல்ல பொண்ணை பார்த்து கார்த்திக் வந்து பார்த்துடலாம், அது வரையும் இந்த அவனுக்கு வந்து தெரிய தேவையில்ல அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இலக்கியா ஒரு வேளை வந்து நம்ம கையில் வந்து கார்த்திக் 2வது கல்யாணம் பண்ணுறதுக்கு வந்து விருப்பம்னு சொல்லாலே அதை வந்து ஏதாவது பேசுறதுக்கு போய்ப்பலாம் அப்படின்ற மாதிரி வந்து யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஜானகி பார்த்திங்கன்னா என்ன கௌதம் பயங்கரமாக வந்து யோசிச்சுட்டு இருக்கேன், என்னாச்சு அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறது பார்த்திங்கன்னா இல்லை ஜானு, நான் வந்து காலையிலே வந்து கார்த்தியோட 2வது கல்யாணத்தை பற்றி பேசினேன், ஆனால் வந்து இதில் வந்து கொஞ்சம் கூட வந்து இலக்கியாவுக்கு வந்து விருப்பம் இல்லை, அதை பற்றி தான் அவங்க மாமா கையில் வந்து டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு வந்து போயிருப்பாளோ அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து ரொம்பவுமே வந்து சந்தேகமாக இருக்குது. அவள் வந்து மறுபடியும் அந்த அஞ்சலி வந்து திருந்தி கார்த்திக் கூட வந்து சேர்த்து வைக்கலான்ட்டு வந்து இலக்கியா வந்து யோசிச்சுட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் இருக்காதுப்பா, வேறு ஏதோ விஷயமா போயிருப்பா அப்படின்ற மாதிரி நம்மளுடைய ஜானு வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய இல்லை எனக்கு கண்டிப்பாக தெரியும், இதை பற்றி தான் அவங்க மாமா கையில் வந்து டிஸ்கஸ் பண்ண போயிருப்பா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய கௌதம் சார் பயங்கர டென்ஷனாக வந்து இருக்காங்க நம்மளுடைய இலக்கியா மேலே. இலக்கியா எதுக்காக வந்து போயிருப்பா, எதுக்காக இப்படியெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கா, நம்ம பேச்சுக்கு வந்து மரியாதையை வந்து தரமாட்டாளே அப்படின்ற மாதிரி எல்லாம் யோசிக்கிறாங்க. நம்ம இலக்கியா வீட்டுக்கு வந்தால் தான் என்ன பிரச்சனை நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா எதுக்காக நீ வந்து உங்கள் மாமா வீட்டுக்கு போனேன், இந்த கல்யாணத்து விஷயத்தை வந்து பேச தானே போனேன் அப்படின்ற மாதிரி வந்து பயங்கரமாக வந்து கோவப்பட போகிறாங்க. வரப்போகிற எபிசோட் இதாக நடக்கும் போது இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், மறக்காத நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி தேங்க்ஸ்.